வணக்கம். கோல்டு பீஸ் ஆர் கோல்டு இடிஎஃப் என்ற தங்கம் தொடர்பான தகவல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி இந்த சேனல்ல தங்கத்தினுடைய தூயத்தன்மை, அதாவது 22 கேரட் தங்கம் அல்லது 24 கேரட் தங்கம் என்றால் என்ன? அதேபோல 916 தங்கம் என்பதற்கான விளக்கம் என்ன? என்பது போன்ற தகவல் அடங்கிய ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்ஜிபி என்று அழைக்கப்படக்கூடிய சவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் தொடர்பான முழு தகவல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த வீடியோ, அதாவது கோல்டு பீஸ் அல்லது கோல்டு இடிஎஃப் என்பது தொடர்பான தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது கோல்டு பீஸோட இன்னொரு பேருன்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அடுத்தது இதுல இருக்கக்கூடிய கோல்டு பீஸ் என்ற வார்த்தையில இருக்கக்கூடிய பிஇஇஎஸ் என்ற வார்த்தைக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது பெஞ்ச் மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது கோல்டு இடிஎஃப் என்ற வார்த்தையில இருக்கக்கூடிய இடிஎஃப் என்ற 3 எழுத்தினுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் என்பதுதான். அடுத்தது இந்த கோல்டு பீஸ் ஆர் கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிறது என்ன என்று பார்த்தோமேயானால், இதுவும் கிட்டத்தட்ட பேப்பர் கோல்டு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு காகித வடிவிலான தங்க பரிமாற்றம் தான். இதை நம்ம ஷேர் மார்க்கெட்ல எப்படி நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறோமோ, அதே போல இந்த இடத்துல நம்ம தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறது தான் இதனுடைய விளக்கம். இப்ப ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி கோல்டு பீஸ் அப்படிங்கிற முறையில நம்ம தங்கத்தை வாங்கணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் தான் அடிப்படையா தேவைப்படும். அதே போல இந்திய குடிமகனா இருக்கணும். ஸோ இந்திய குடிமகனா இருக்கிற ஒருத்தவங்க பேன் நம்பர், ஆதார் நம்பரை வச்சு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அதை பயன்படுத்தி நாம இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிற முறையில தங்கத்தை நாம வாங்க முடியும். பேப்பர் கோல்டு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காகித வடிவிலான ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த தங்கத்தை நம்ம வாங்குறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாக்குறப்ப, டிமேட் அக்கௌண்ட் மூலியமா வாங்குறதுனால இதுல பாதுகாப்பு அதிகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அடுத்தது பியூரிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது தூயத்தன்மையை பொறுத்த வரைக்கும் 99.5% தூய தங்கம் தான் இதுல நமக்காக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இன்னொரு ஒரு தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கூட நாம இதுல தங்கத்தை வாங்க முடியும். நாம என்னைக்கு தங்கம் வாங்குறோமோ அன்னைக்கு தங்கத்தினுடைய விலை என்னவா இருக்கோ, அதுல 50 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கத்தை நம்மளால வாங்க முடியுமோ அந்த தங்கத்தை நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி வைப்பாங்க. அதான் அதனுடைய விளக்கம். அடுத்தது லிக்யூடிட்டி. நாம என்னைக்கு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு வாங்கலாம். என்னைக்கு நம்ம விற்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு விற்கலாம். அதை தான் இந்த இடத்துல லிக்யூடிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு சொல்றாங்க. அதுவும் ஒரு முக்கியமான அட்வான்டேஜா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கூடுதல் தகவல்களா, நடைமுறையில தங்கத்தோட விலை எப்பெல்லாம் ஏறுதோ அப்ப இந்த கோல்டு பீஸ் மூலியமா நம்ம வாங்கின தங்கத்தினுடைய விலையும் ஏறும். அதே போல தங்கத்தினுடைய விலை எப்பெல்லாம் குறையுதோ அப்ப கோல்டு பீஸ் மூலியமா வாங்கின தங்கத்தினுடைய விலையும் குறையும். அதாவது தங்கத்தினுடைய விலை ஏறும் பொழுது அதுக்கு ஏற்றது போல டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலையும் ஏறும் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அதே போல தங்கத்தை நம்ம ஒரு பொருளா வாங்குறப்ப அதனுடைய தூயத்தன்மை, பியூரிட்டி, அதாவது எத்தனை கேரட் தங்கம் அப்படிங்கிறது அதுல ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கும். அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, செய்கூலி, சேதாரம், வரி போன்றவைகள் எல்லாம் அதுல இருக்கும். பட் அதையெல்லாம் இந்த கோல்டு பீஸ் முறையில நம்ம தங்கத்தை வாங்குறப்ப செய்கூலி, சேதாரம் போன்ற அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். அதை வச்சு இந்த மாதிரி கோல்டு பீஸ் அல்லது இடிஎஃப் வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த கோல்டு பீஸை நம்ம வாங்கலாம்? அதாவது கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னாக்கா, பல கோல்டு பீஸ் கம்பெனிஸ் இருக்கு. இதுல நாம எந்த கம்பெனியை தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனியோடைய கோல்ட நம்ம பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு நாம முடிவெடுக்கணும் அப்படின்னாக்கா, அதற்கு சில தகவல்களை நம்ம ஆராய்ஞ்சு அதிலேருந்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுல முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாம ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோடைய கோல்டு பீஸ் நம்ம வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த கம்பெனியுடைய லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன விகிதத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த விகிதத்துல இருந்ததுன்னாக்கா, அந்த கம்பெனி நம்ம நம்பி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அளவீடு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கம்பெனியுடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இதுக்கு முந்தைய காலகட்டத்துல அந்த கம்பெனியுடைய லாப கணக்குகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறத வச்சும் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, லோ ட்ராக்கிங் எரர். இந்த லோ ட்ராக்கிங் எரர் அப்படிங்கிற இந்த அளவீட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்புகள் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவீடுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய கம்பெனியில நாம தங்கத்தை வாங்குறது பாதுகாப்பு அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு பீஸ் ஆர் கோல்டு இடிஎஃப் என்ற வகையில
எப்படி நாம தங்கத்த ஷேர் மார்க்கெட்ல வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அடிப்படையான தகவல்கள் தான். இது தொடர்பான மேலும் தகவல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தொடர்பான தேடல்கள்ல நம்ம முற்படும் பொழுது தான் கூடுதல் தகவல தெரிஞ்சுக்க முடியும். அதேபோல ஏற்கனவே சொன்னது போல, இந்த சேனல்ல தங்கத்தினுடைய தூயத்தன்மை என்று அழைக்கப்படக்கூடிய பியூரிட்டி தொடர்பான ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதோட லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறேன். அடுத்தது எஸ்ஜிபி என்று அழைக்கப்படக்கூடிய சவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் தொடர்பான தகவல்களும் ஏற்கனவே ஒரு வீடியோவா போட்டிருக்கிறோம். அதற்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து பயனடையுங்கள். இதுவரை பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவலை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். நன்றி.